என்ன பண்ணுங்க, காலையில ஒரு 3 தடவை உங்களுக்கான ஆசையை சிகப்பு நிற மையிலே எழுதவும். முருகப்பெருமானது பெயரை சொல்லிவிட்டு, மாலை 6 தடவை அதே சிகப்பு நிற மையில அதே ஆசையை எழுதவும். இரவு தூங்க போகும்பொழுது 9 முறை எழுதுவோங்க. டெஸ்லா சொன்ன டெக்னிக்கு இது என்னன்னா, ஒரு விஷயத்தை தினமும் காலை 3 தடவை, சாயங்காலம் 6 தடவை, ராத்திரி 9 தடவை சிகப்பு நிற மையில எழுதுங்க. மேல ஒரு முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம். ஒண்ணும் இல்லைங்க, அறுகோண சக்கரம். ஓம் சரவண பவ எழுதிட்டு ஒரு வெள்ளை நோட் புக்ல 369 நாட்கள், அவ்வளவுலாம் எழுத மாட்டீங்க, 36 நாளான்னு எழுதுங்க. நடுவுல 4-5 நாள் மிஸ் ஆகும். ஆனால் முருகனது பெயரை சொல்லிக் கொண்டு ஒரே ஒரு ஆசை எழுதுங்க. நம்ம ஆளுங்க ஒன்ன சொன்னா 1000 ஆசை எழுதிருவீங்க. நோட் புக் பத்தாது. போக்கஸ் தேவை. வாழ்க்கையிலே முருகப்பெருமானது பெயரை எழுதத் துவங்குங்கள். இந்த பங்குனி உத்திரத்து முதல் உலகம் வரலாற்றில் உங்கள் பெயரை எழுதத் துவங்கும். புரியுதுங்களா? நீங்க கேட்க துவங்கும் முன்னே அவன் கொடுக்க துவங்கி விட்டான்.